ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம்னா ப்ரான் தந்தூரி இல்லை பார்பிக்யூ தந்தூரி. ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இது ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி தான் இன்றைக்கி. ஸோ அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சாத்தூள், சிக்கன் 65 பவுடர், உப்பு. ஸோ இதுதான் போட்டு ஆட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நீங்கள் பெப்பரோ போட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சிக்கன் 65 பவுடர் மசாலா வந்து இது ஆப்ஷனல் தான். ஸோ நான் இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது கூட கஸ்தூரி மேத்தி இலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வீட்டில் இருந்த பொருளை வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் வந்துட்டு மேஜராக என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, இதில் அந்த ஸ்மோக்கு தான். அந்த ஸ்மோக்கில் தான் நல்லா இந்த தந்தூரி வந்துட்டு நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக அதாவது ப்ரானெல்லாம் போட்டு அதையும் நல்லா மேரினேட் பண்ணி 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மார்னிங் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி ஈவினிங்காக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து மார்னிங்கே நான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால நல்லா மசாலா நல்லா ஊறிடும். ஸோ இது மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் ஈவினிங் கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா கறி தூளை ரெடி பண்ணேன். ஸோ அதாவது நமக்கு சார்கோல்லாம் இருக்காது, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொட்டாங்குச்சி இருக்குல்ல நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு, ஸோ அதை வச்சு நான் சார்கோல் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே சைடில் வந்துட்டு ரெடி ஆகுறதுக்குள்ளே நான் அந்த மசாலா ஊறிச்சில் ஏறாது. ஸோ அதை வந்து டூத் பீக்கில் போட்டு நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி அதையுமே வந்துட்டு இது பண்ணியாச்சு. ஸோ இந்த கறி தூளும் ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சோண்டு பட்டர் இல்லைன்னா நெய் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 5 to 15 மினிட்ஸ் வந்து அந்த ஸ்மோக் வந்து நல்லா அந்த எறாக்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பண்ணிக்கோங்க. எனது எதுவுமே வந்துட்டு அந்த ஸ்மோக் வந்து வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா 10 to 15 மினிட்ஸ் வந்து மேரினேட் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் அதாவது டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ தவா ஃப்ரை வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஆயில் ஃப்ரை பண்ணுறவங்களுக்கு அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் தவா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த அவுட்கம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் அண்ட் மைனஸ் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ மைனஸ் நான் வீட்டில் ட்ரை பண்ணல. அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு கடை மைனஸ் தான். ஸோ இதில் மேஜராக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கு தான். ஸோ ஸ்மோக்கு நல்லா இன்ஃப்யூஸ் ஆச்சுன்னா அது கூட ப்ரான் சூப்பராக இருக்கும், பார்பிக்யூ எஃபெக்டில் இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி என்ன ட்ரை பண்ணலான்றது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.